சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி 2 மற்றும் 3 பிஎஃப் அக்கௌண்ட் இருக்கா, ஈஸியாக இணைக்க இந்த ஸ்டெப்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். காலப்போக்கில் ஒரு நபர் வேலையை மாற்றும் போது ஒவ்வொரு புதிய நிறுவனத்திலும் புதிய வருங்கால வைப்பு நிதி அதாவது பிஎஃப் கணக்குகள் திறக்கப்படலாம். இது ஒரே நபருக்கு பல பிஎஃப் கணக்குகள் உருவாக வழிவகுக்கிறது. சந்தாதாரர்கள் இந்த கணக்குகளை ஆன்லைனில் இணைக்க இப்போது ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ அனுமதிக்கிறது. இதன் மூலம் நிதி மேலாண்மையை மேம்படுத்துவதுடன் பணம் எடுப்பதும் அல்லது மாற்றுவதும் எளிதாகிறது. மேலும் பிஎஃப் கணக்குகளை இணைக்க வேண்டியதற்கான காரணம் அதாவது பல கணக்குகளால் ஏற்படும் குழப்பத்தை இது தவிர்க்கிறது. வட்டி கணக்கீட்டை துல்லியமாக்க உதவுகிறது. பணம் எடுப்பது மற்றும் மாற்றுவதை விரைவாகவும் எளிதாகவும் இது செயல்படுத்துகிறது. இபிஎஃப்ஓவின் கூற்றுப்படி இந்த செயல்முறையை தொடங்குவதற்கு முன் உங்கள் யூனிவர்சல் அக்கவுண்ட் நம்பர் அதாவது யுஏஎன் ஆக்டிவாக இருக்க வேண்டும். மேலும் ஆதார், பான் மற்றும் வங்கி கணக்குடன் இது இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். மேலும் பிஎஃப் கணக்குகளை இணைப்பதற்கான முறை உங்கள் யுஏஎன்ஐ ஆக்டிவேட் செய்யுங்கள். உங்கள் யுஏஎன் ஆக்டிவேட் செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். இதை நீங்கள் இபிஎஃப்ஓ போர்ட்டலில் சரிபார்க்கலாம். இபிஎஃப்ஓ உறுப்பினர் போர்ட்டலில் உள்நுழையவும். இபிஎஃப்ஓவின் யூனிஃபைடு மெம்பர் போர்ட்டலுக்கு சென்று உங்கள் யுஏஎன் மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்தி உள்நுழையவும். அடுத்ததாக ஒரு உறுப்பினர் ஒரு இபிஎஃப் கணக்கு அதாவது மாற்ற கோரிக்கை என்பதற்கு செல்லவும். ஆன்லைன் சேவைகள் அதாவது ஆன்லைன் சர்வீஸ் ஆப்ஷனில் ஒரு உறுப்பினர் ஒரு இபிஎஃப் கணக்கு அதாவது ஒன் மெம்பர் ஒன் இபிஎஃப் அக்கவுண்ட் என்பதை கிளிக் செய்யவும். இந்த சேவை உங்கள் முந்தைய பிஎஃப் கணக்கை தற்போதைய கணக்கிற்கு மாற்ற அனுமதிக்கிறது. மேலும் உங்கள் பெயர், மொபைல் எண் மற்றும் வங்கி கணக்கு போன்ற தனிப்பட்ட விவரங்கள் உங்கள் ஆதார் பதிவுகளுடன் பொருத்த வேண்டும். ஏதேனும் பொருந்தவில்லை என்றால் செயல்முறை தாமதமாகலாம். மேலும் கணக்கு மற்றும் கோரிக்கையை சரிபார்க்க உங்கள் தற்போதைய அல்லது முந்தைய நிறுவனத்தை தேர்வு செய்யும்படி கேட்கப்படுவீர்கள். உங்கள் கேஒய்சியை அங்கீகரித்தவரை தேர்வு செய்யவும். மேலும் சரிபார்ப்புக்கு பிறகு கணக்கு மாற்ற கோரிக்கையை சமர்ப்பிக்கவும். இதன் நிலையை கண்காணிக்க ஒரு கண்காணிப்பு ஐடி அதாவது ட்ராக்கிங் ஐடி உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நினைவில் கொள்ள வேண்டிய முக்கிய குறிப்புகள்: இபிஎஃப்ஓ அலுவலகத்திற்கு நேரில் செல்ல வேண்டிய அவசியமில்லை. உங்கள் ஆதார் உங்களுடைய யுஏஎன் உடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இதன் மாற்றங்களை ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ் பிரிவின் கீழ் ஆன்லைனில் கண்காணிக்கலாம். இபிஎஃப்ஓ பொதுவாக மாற்ற கோரிக்கைகளை 10 முதல் 15 வேலை நாட்களுக்குள் செயல்படுத்துகிறது. மேலும் இபிஎஃப்ஓ கூறுவது என்ன? இபிஎஃப்ஓ சுற்றறிக்கைகள் மற்றும் அமைப்பின் இணையதளத்தில் கிடைக்கும் தகவலின்படி ஆன்லைன் பரிமாற்றம் மற்றும் கணக்கு இணைப்பு ஆகியவை உறுப்பினர்களுக்கு பிஎஃப் மேலாண்மையை மேம்படுத்துவதற்கும் வெளிப்படை தன்மையை அதிகரிப்பதற்கும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தாமதமான அல்லது தோல்வியுற்ற பரிமாற்றங்களுக்கான குறை தீர்க்கும் வசதியையும் இந்த போர்ட்டல் வழங்குகிறது. மேலும் பல பிஎஃப் கணக்குகளை இணைப்பது இப்போது ஒரு நேரடியான டிஜிட்டல் செயல்முறையாகும். உங்கள் யுஏஎன் ஆக்டிவாகவும் கேஒய்சி புதுப்பிக்கப்பட்டதாகவும் இருப்பதை உறுதி செய்வதன் மூலம் உங்கள் ஓய்வூதிய சேமிப்பை மிகவும் திறம்பட நிர்வகிக்கலாம் மற்றும் எந்த சிரமத்தையும் தவிர்க்கலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.